find the value of difference of unit vector a vector minus b vector whose angle of intersection is theta. ரெண்டு வெக்டார் இருக்கு, a vector and b vector. ரெண்டு யூனிட் வெக்டார் a minus b என்னன்னு கேட்கிறோம். அப்போ a vector minus b vector modulus will be equal to root of நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a squared plus b squared minus 2ab cos theta. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியா? சரி, இப்போ இதுதான் நமக்கு வேண்டிய டேர்ம். அப்போ இத a and b are யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டான். அப்போ இந்த வேல்யூ 1 plus 1 minus 2 into cos theta. கிளியரா இருக்கே இந்த ஸ்டெப்? அடுத்தது இது வந்து 2 into 1 minus cos theta to the power of half. இதான் a vector minus b vector modulus magnitude. இதுதான் நம்ம கேட்டது. இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்புக்குள்ள கொண்டு போகலாம்? ஸோ இந்த டேர்ம் இது வரைக்கும் நம்ம போட்டது ரைட் தான். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டு a vector minus b vector ஸ்கொயர்ட் போட்டேன்னா எது ரிமூவ் ஆயிரும்? ரூட் ரிமூவ் ஆயிரும், which is 2 into 1 minus cos theta. இந்த இடத்துல ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா வருது. 1 minus cos thetaன்றது எதுக்கு ஈக்குவல்னா 2 into 2 sin squared theta by theta by 2ன்ற ஒரு ஃபார்முலாக்கு ஈக்குவல். 1 minus cos theta. அப்போ இந்த ஸ்டெப் என்ன ஆயிரும்னா, இப்போ மறுபடியும் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இது a minus b whole square இந்த டேர்ம் தான். taking square root on both sides போட்டேன்னா a minus b will be equal to 4ல 2 வந்துரும். cos square theta by 2 will become sin square theta by 2 will become sin theta by 2 is the answer. So 2 sin theta by 2 is the answer. இந்த term நம்ம trigonometrical formula 1 minus cos theta is equal to 2 sin squared theta by 2. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம trigonometrical equation எடுத்துக்கிறோம். அடுத்தது